நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, ஸோ பர்டிகுலராக 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்னென்னா 2 இந்தியன் லாங்குவேஜஸும் ஒரு மாடர்ன் லாங்குவேஜும் நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க. ரெண்டுத்தில் வந்து ஒன்று வந்து ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது உங்கள் மதர் டங்காக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தின்னு நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். தெலுங்குவாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், எது வேணாலும் எடுத்து படிக்கலாம். நாங்கள் ஹிந்தின்னு ஃபோர்ஸ் பண்ணல. பட் 1968 இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து ஹிந்தி அஜிடேஷன் ப்ரொட்டஸ்ட் வந்தது. ஸோ அதனால் நாங்கள் இப்படி பண்ணலை, நாங்கள் எல்லாம் டைவர்சிஃபை பண்ணி எல்லா விஷயமும் எல்லாரும் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் அப்போஸ் பண்ணுறாங்க, இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்தியை வந்து இவங்க வந்து பேக்டோர் வழியாக கண்டிப்பாக கொண்டு வருவாங்க எஜுகேஷனில். இவங்க வந்து இனிஷியலாக இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். எதனால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டார்ட் எடுத்து காமிக்கிறாங்க. 2019-20 பட்ஜெட் செஷன் அப்போ நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக டீச்சர்ஸ் நியமிக்கணும்னு சொல்லிட்டு 50 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒதுக்குச்சு. அப்படி பட்ஜெட் ஒதுக்குன சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஏன் ஃபண்ட்ஸ் ஒதுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கோம். இவங்க வந்து இன்டைரக்ட் வே ஆஃப் இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தியை வந்து இவங்க கடைப்பிடிப்பாங்கன்றதை நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். அதனால நாங்கள் இந்த பாலிசியை ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரிப்பீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே 2150 crores வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு நாங்கள் வந்து எஜுகேஷன் ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. $10 trillion எக்கனாமியை நோக்கி நாங்கள் போக போகிறோம், விக்சித் பாரத்தை நோக்கி போக போகிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் உங்களோட டேக்ஸ் எல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள்